வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களில் நம்ம ஞானம் ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவங்க தான், தன்னை உணர்ந்தவங்க தான், நம்ம கடவுள் தான். இந்த தன்மையிலேருந்து இறங்கி வந்தவங்கிற பிரக்ஞை இருந்தால் மட்டும்தான் நான் பேசுகிறதே முதல்ல புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, முதல்ல நம்பிக்கை இருக்கணும். மூணாவது, பிரபஞ்சம் வேறு, நம்ம வேறு இல்லை. இங்கே இருக்க பொருட்களெல்லாம் வேறு, நம்ம வேறு இல்லை. அந்த பொருட்கள் தான் நம்ம தான் அந்த பொருட்கள் அப்படிங்கிறதுல ஒரு கற்பனையாவது பண்ணிக்கணும். இல்லை அந்த நிலையிலேருந்து சொல்கிறாங்கிறதையாவது புரிஞ்சுக்கணும். இதை கற்பனை பண்ணினா வந்துடுமா அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த மனம் இப்போ நான் பேசுகிறேன்னா இதே மாதிரி உணர்வு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒருவேளை அதே உணர்வு இருந்தால் நீங்கள் இமேஜின் பண்ணி மனசில் வந்தது இல்லையா, அது கற்பனை தானே. அப்போ இருந்த எண்ணம் தானே வருது. அப்போது இங்கே கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த 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 இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு வகையில் உண்மையும் கூட, ஒரு வகையில் பொய்யும் கூட. ஏன்னா இங்கே மொத்தமே மாயையாக தான் இருக்குது. நீங்கள் ஒன்றுலேருந்து இன்னொன்னா பரிமளித்து வந்துட்டு இப்போது பரிமளித்த இடத்துலேருந்து ஆரம்ப இடத்த பார்க்கும்போது தெரியாது. ஆனால் பரிமளித்து வந்தோம் இல்லையா, அதில் ரிவர்ஸில் ஏறு வரிசையில் போயிட்டு இறங்கு வரிசையில் தேடக்கூடாது. நீங்கள் ஏறு வரிசையிலேருந்து பார்க்குறீங்களா இல்லை இறங்கு வரிசையிலேருந்து பார்க்குறீங்களா அப்படின்னு இந்த உலகத்தை பரம்பொருள்லேருந்து உங்கள்லேருந்து இந்த பரம்பொருளையும் பார்க்கும்போது எந்த வரிசையில் பார்க்குங்கிறீங்க பிரக்ஞை உங்களுக்கு இருக்கணும். நான் உங்ககிட்ட ஏறு வரிசையிலேருந்து, அதாவது கடவுள்லேருந்து பொருட்கள்லேருந்து உணர்ந்து ஒரு ஞான நிலை அடைஞ்சு இல்லை தன்னை உணர்ந்து நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு விதமாக பேட்டர்னில் பேசுவேன். இதே மாதிரி என்ன மாதிரி உணர்ந்தவங்க ஒரே பேட்டர்னில் பேசுவாங்க. சில பேர் அந்த பரமாத்மா உணர்ந்துருப்பாங்க, இங்கே மனித உடல் எடுத்து இப்போ வந்திருப்பாங்கள்ல, இதை அவங்க பிரக்ஞை எடுத்து வந்திருக்க மாட்டாங்க, அந்த பேட்டர்னில் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஏறு வரிசையிலேருந்து வரோமா, நான் சொல்கிறது இறைவன்லேருந்து மனிதன், மனிதன்லேருந்து இறைவன் அப்படிங்கிற கணக்கில் ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு சொல்கிறேன். இதில் எந்த வரிசையும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். இப்போ எனக்கு அனுபவம் உங்களுக்கு வரணும்னு எந்த அவசியம் கிடையாது. அதுக்காண்டி நீங்கள் என் அனுபவத்தை நீங்கள் பொய்ன்னு சொல்ல முடியாது, கற்பனைன்னு சொல்ல முடியாது. என் இடத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு மட்டும்தான் அது தெரியும். வேணால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். காய்ச்சல் எப்படி இருக்குன்னா, காய்ச்சல் எனக்கு இப்படி இருக்குது சிம்டம்ஸ் சொல்லும்போது இந்த மாதிரி சுடுது, இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்கும்போது வாய் கசக்கும், உடல் பலகீனமாக இருக்கும், வெப்பம் நார்மல் ஹீட்டை விட ஜாஸ்தி இருக்குங்கிறது ஒரு சிம்டம்ஸ். அந்த அறிகுறிகள் தெரிஞ்சதை வச்சு நீங்கள் காய்ச்சல் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிறது டைஃபாய்டு காய்ச்சலா, மலேரியாவா, இல்லைன்னா டெங்குவா, இல்லை நார்மல் ப்ளூ காய்ச்சலா, இல்லை சாதா காய்ச்சலாங்கிறது டெஸ்ட்டில் தான் தெரியும். அப்போது என் காய்ச்சலை வச்சு நீங்கள் முடிவு பண்ண முடியாது, உங்கள் காய்ச்சல் வச்சு எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே மாதிரி தான் ஞான நிலையிலையும் இருக்குது. இங்கே எல்லாருமே என்னமோ இது ரேஷன் கடையில் இருக்க ஒரு பொருள் மாதிரியும், இலவசமாக கொடுக்குற ஒரு பொருளை வாங்குற மாதிரியும் இப்போ ரீசெண்டாக ஞானங்கிறது வாசியோ எங்கே சொல்லித்தராங்க, குண்டலினியோவோ சொல்லித்தராங்க. அதுவும் இல்லாமல் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி எல்லாமே இலவசமாக சொல்லி தந்தாலும் போகிறாங்க, காசு கொடுத்தாலும் போகிறாங்க, ஹையர் லெவலில் காசு கொடுத்து போனாலும் போகிறாங்க, மீடியமில் காசு கொடுத்து போனாலும் போகிறாங்க. அதாவது 72 நாள், 28 நாள், 48 நாள் கிளாஸுக்கும் போகிறாங்க, 3 நாளுக்கும் போகிறாங்க, 1 நாளுக்கும் போகிறாங்க. இந்த மாதிரி போய் ஏதோ ஒன்று கற்றுக்கணும், ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும். நாமளும் எல்லாத்துக்கும் கொடுத்ததை நம்மளும் வாங்கிட்டு வந்துருந்து தான் பார்க்குறாங்களே ஒழிய இங்கே உண்மையாக என்ன அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்கே உண்மையே நான் பேசிகிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை அடையாளப்படுத்துறதுக்கோ இல்லை எனக்கு நடந்ததை உங்கள்கிட்ட சொல்லி என்ன அகங்காரத்தின் பேருக்கோ நான் பேசவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இதுலேருந்து கலண்டு ஒரு புளியம்பழத்துலேருந்து ஒரு பழம் ஓட்டிலேருந்து விழும்ல, வெள்ளரிப்பழம் அதுலேருந்து விழும்ல, அந்த நிலையை உணர்ந்த போது நான் ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம் பட்டிருப்பேன்ல, அந்த பரவசத்தை நான் வெளியே கொடுக்கணும்னு நினைக்கல, வெளியே காமிக்கணும்னு நினைக்கல. ஆனால் அது வருது, அதை என்னால் நிறுத்த முடியல. இதுதான் இங்கே பிரச்சனையே. ஆனால் அதை நான் சரியாக கொண்டு போகிறேன்னா அப்படிங்கிறது என்னென்னா, எல்லா டைம்லையும் கொண்டு போக முடியல. இப்போ வீடியோவே நான் 100 வீடியோ போட்டு 100
வீடியோ போட்டிருக்கேன்னா இதில் எது தான் சத்தியமாக பேசியிருப்பேன், எது தான் ஆன்மாலேருந்து பேசியிருப்பேன்னு அதை உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் 100 பேசுகிறேங்கிறது உண்மை. ஆனால் அதுக்குள்ளே சத்தியமாக உண்மையிலும் உண்மைக்கே உண்மையாக இருக்கிற வார்த்தைகள் வந்து எண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஒரு கோடிட்டு காட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ இது வந்து அப்போ ஒரு ஞானம் அடைஞ்சவங்களோ, ஒரு தன்னை உணர்ந்தவங்களோ இப்படி தான் பேசணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா? நான் வந்து அப்படி மக்கள் கூட கனெக்ஷனே இல்லாமல் இருக்கணும், நார்மல் மனிதனுக்கு கூடிய எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கணும், குடும்பம், அண்ணன் தம்பி உறவுகளோட மிங்கில்லாமல் இருக்கணும், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, எனக்குன்னு வந்து இந்த தியேட்டர் போகிறது, பீச் போகிறது, இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது, சுற்றுலா போகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ தன்னை உணர்ந்தவங்களாம் தனி பேட்டர்னில் ஒரு காவி வேடை கட்டிக்கிட்டு ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு ஓம் நம சிவாய் சொல்லிவிட்டு அப்படி 6 மனிதர்களோடய ஒண்டாமல் தனியாக இருந்து எனக்கு 2 பேர் சேவை செய்கிற மாதிரி இருக்கிறதா ஞானம் அடைஞ்சல், நாணயம் அடைதல் இல்லை. ஆனால் இங்கே வந்து என்னென்னா வாழ்வியலாகவே மாறணும், அதுவாகவே மாறுறது. ஒரு 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 தன்னை உணர்ந்தவன் வந்து இருக்கிறது வந்து இங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லி இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க. உண்மையாக தன்னை உணர்ந்த ஒரு மனிதன் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இந்த பெரிய பெரிய ஆசிரமம் நடத்திட்டு இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆன்மீகத்தை வந்து ஒரு பயிற்சியாக எடுத்து தான் சொல்லித்தராங்களே ஒழிய, ஒரு தன்னை உணர்ந்த ஒரு மனிதன் காசு கொடுத்து ஒரு பயிற்சியை சொல்லியே தரமாட்டாங்க. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லித்தரும்போது அவங்க ரூல்ஸுக்கு தான் நம்ம போகணுமே ஒழிய, நாமக்கிட்ட வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி இதை இந்த பேட்டர்னில் எடுத்துக்கிறீங்களா, இவ்வளோ ஃபீஸில் கட்டிக்கிறீங்களா, இந்த டைமுக்கு நீங்கள் வர முடியுமா, இப்படி இவ்வளோ கிளாஸ் வச்சுருக்கோம், இந்த டியூரேஷனில் இந்த மாதிரி இந்த செக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது பேட்டர்னே கிடையவே கிடையாது. அப்போது இங்கே மனிதர்கள் வந்து என்னென்னா, இப்படி பேட்டர்னில் இருந்தால் தான் நம்ம யோகாவில் இருக்கோம், தியானத்தில் இருக்கோம் அப்படின்னு ஒரு மாயையில் சிக்கிக்கிட்டு அதுவே வந்து அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி ஒரு புற்றுநோய் வந்து ஒரு செல் வந்து திரும்ப வரும் பாருங்களா, அதே மாதிரி புற்றுநோய் செல்லு மாதிரி இங்கே வந்து ஆன்மீகங்கிறது மாறிடுச்சு. சீவசமாதியில் இருக்க சித்தர்களும் சரி, ஞானிகளும் சரி, அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் எல்லாம் ஒன்று தான், ஒரே கருத்து தான். ஒரு சாம்பார் வைப்பது எப்படி, ஒரு பொங்கல் வைப்பது எப்படின்னா, நான் பொங்கல் வைக்கிறதும் நீங்கள் பொங்கல் வைக்கிறதும் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று தான். ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், செய்கிற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். ஏன் டேஸ்ட் ஒருத்தங்களுக்கு பிடிக்கும், இன்னொருத்தங்க செஞ்ச பொங்கல் பிடிக்கும், ஆனால் பேர் பொங்கல் தான். அப்போது இதனால தான் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இவ்வளோ பேர் மனிதர்களுக்கு தேவைப்படுது. இந்த வகையில் தான் மனிதர்கள் வந்து இங்கே வந்து நிறைய பல்வேறு வகைப்பட்ட மதங்கள், பிரிவுகள், அதாவது அந்த நிலை அடைகிறதுக்கு ஷார்ட்கட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறது. அப்புறம் வந்து என்னென்னா, எனக்கு வந்து இப்போ மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு இப்படி பிடிக்காது, எனக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லித்தாங்க. இப்போ இந்த வீடியோவே பேசுகிறது வந்து நான் தலைப்பே வந்து உங்களுக்கு வந்து அப்படி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வச்சா அதில் என்ன கருத்து பேசினாலும், என்ன உயிராக பேசினாலும் அதை யாரும் கேட்குறதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி பார்க்குறதுக்கே மக்கள் இல்லாத போது இந்த தலைப்பு ஏனோதானோன்னு வைக்கும்போதோ, இல்லை அந்த தலைப்பு புரியாத அளவுக்கு வைக்கும்போதோ இந்த மனிதர்கள் எப்படி அதை எடுத்து படிப்பாங்க அப்படின்னு ஒரு பிரேக்கை எடுக்கும்போது, இது பிரபஞ்சம் செய்கிறது. யார் தேவை இருக்காங்களோ இங்கே படைக்கப்பட்டு பிரசாதம் படைக்கப்பட்டு விட்டது. இது வந்து நம்ம படைக்கப்படுறது மட்டும்தான் நம்ம வேலை. அது யார் சாப்பிட்ணும், யாருக்கு இறைவன் கொடுக்குறோங்கிறதுலாம் நம்மளோட கண்டென்ட் இல்லைங்கிறதுனால தான் இப்படி பேச வைக்கிறாங்க. இப்படி பேச வேண்டிய நோக்கமே இதுதான். இங்கே என் பேச்சை கேட்டு நீங்கள் யாராவது மாறிடுவீங்களா, இல்லை இங்கே வந்து ஏதாவது வந்து உலகத்தில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துருமானா இல்லை. ஆனால் என்னோடய பேச்சு இந்த பிரபஞ்சத்தில் கலந்து இந்த யூடியூப்பில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இதிலே வந்து அந்த பிரபஞ்சம் அந்த மனவெளியில் பறந்து போய் அங்கே இருக்க ஆன்மாக்களுக்கெல்லாம் தூண்டி விட்டு, ஒன்று என்ன மாதிரி இந்த வீடியோ பார்க்கத்தான் ஆகணும் இல்லை, இதே மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும். நான் தான் செஞ்சேன்னு தெரிய வேண்டாம், நான் தான் கொடுத்தேன்னு தெரிய வேண்டாம், ஆனால் அந்த பலன் அடைஞ்சால் போதும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எங்களை கருவியாக பயன்படுத்தி செய்கிறாங்களே ஒழிய, இவங்க பேசுனாங்க, இத்தனை பேர் கேட்டிருக்காங்க, இதன் மூலம் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது வந்து ஒரு விளம்பர தேடல் கிடையாது. நார்மலாக தன்னை உணர்ந்த மனிதன் விளம்பரப்படுத்த மாட்டவே மாட்டான். ஒரு பலாப்பழம் பழுத்து விட்டது என்றால் பழம் பழுத்து விட்டது என்று ஒரு போர்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த வாசனையே காட்டி கொடுத்துரும். அதனால் அதே மாதிரி ஒரு ஞானம் அடையும் போது அந்த அறிவு மலர்ந்து பொங்கி ஒரு அருவி வரும்போது, ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் வரும்போது அந்த அறிவு மலர்ந்த மனிதனால் நிறுத்த முடியலை, அந்த அறிவை வந்து சொல்ல முடியல. சரி, அப்படியே சொன்னால் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க.
சொல்கிறாங்களா? இல்லை. ஒரு நாள் பைத்தியம் மாதிரி பொங்குது, ஒரு நாள் அறிவாளி மாதிரி பொங்குது, ஒரு நாள் விஞ்ஞானி மாதிரி பொங்குது, ஒரு நாள் முதிர்ந்த மனிதன் மாதிரி பொங்குது, ஒரு நாள் பச்சை குழந்தை மாதிரி பொங்குது, ஒரு நாள் கருவறைக்குள் இருக்க மனிதன் மாதிரி பொங்குது, ஒரு நாள் கடவுளாகவே பொங்குது, ஒரு நாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாக பொங்குது. அப்போது எந்த டைமில் பொங்குவாங்க, என்ன செய்வாங்கன்னே தெரியாது. அப்போ எந்த டைமில் கருத்து வரும், எந்த கருத்து மக்கள் பிடிச்சிக்குவாங்க அப்படின்லாம் தெரியாது. பேசுகிற எனக்கும் தெரியாது, கேட்குற உங்களுக்கும் தெரியாது. அது ரெண்டும் உள்ள கனெக்ஷன் மேலேருந்து தான் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வகையில் இங்கே மனிதர்கள் இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வாழ்கிறோம். அந்த ரூல்ஸில் ஒரு ஒழுங்கு கட்டமைக்கப்படுது. ஆனால் அது நிச்சயம் அப்படி தான் வாழணும்னு கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் அந்த ஆன்மீகத்துலேயும் நீங்கள் வாழ்வை சரியாக வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்கன்னா, உண்மையாக நேர்மையாக எளிமையாக வாழ்ந்தீங்கன்னா, உங்கள் ஞானம் தன்னால் மறந்துவிடும். நீங்கள் அதுக்குன்னு பிறக்கே எடுத்து உங்கள் மூலாதாரத்திலிருந்து சகஸ்காரம் வரைக்கும் பயிற்சி பண்ணி, அப்புறம் குண்டலினி சக்தியை ஏறியிருக்கா இறங்கியிருக்கான்னு பார்த்து, தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிருக்கானான்னு பார்த்து, இங்கே சமாதி போயிட்டோமா, அஷ்டாங்க இயமம் நியமம் கிரியை தாரணையெல்லாம் அஷ்டாங்க யோகத்தெல்லாம் பார்த்துருக்கோமான்னு தெரிஞ்சு, இல்லை யோகம் போயிருக்கோமா, இல்லை கர்மா போயிருக்கோமா, பக்தி போயிருக்கோமா, இல்லை எந்த வகையில் நம்ம ஞானம் அடைஞ்சிருக்கோங்கிற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கு. இதெல்லாம் ஒரு விதமான டைப்பு. உங்களுக்கு இப்போது நீங்கள் பக்தி யோகமாக கர்மாவில் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணுமா, இல்லை யோகத்தில் ட்ராவல் பண்ணணுமா, ஞானத்தில் ட்ராவல் பண்ணணுமாங்கிறது எப்படி தெரியும்? எப்படி நீங்கள் தெரியும்? 4மே முயற்சி பண்ணி உங்களுக்கு என்ன வருதோ அதை எடுத்துப்பீங்களா? இல்லை டைரெக்டாக போய் ஏதாவது என் கையில் உங்கள் குருமாரோ யாரோ ஒருத்தங்க ஞானம் வச்சுருந்தாங்க, அதோட பின்பற்றி போகிறேன்னு சொல்லுவீங்களா? அப்போது உங்களுக்கு முதல்ல ஒரு மனிதனுக்கு முதல்ல என்ன வேணுங்கிற தெளிவு வேணும். என்ன வேணுங்கிற தெளிவு வேணும். அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளில் பிடிபட்டுரும். இது நமக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க காலேஜில், 12th முடிச்சிட்டிங்க. 12th முடிக்கும்போது வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி எடுப்பீங்கன்னு தெரியாது. எந்த குரூப் எடுப்பீங்கன்னு தெரியாது. எந்த இது பிஎஸ்சி எடுப்பீங்களா, பிகாம் எடுப்பியா, பிபிஏ எடுப்பியான்னு தெரியாது. நர்சிங் எடுப்பியா, இல்லை அந்த மாதிரி மெடிக்கல் போகிறீங்களா, இன்ஜினியரிங் போகிறீங்களான்னு தெரியாது. ஆனால் அங்கே 12th முடித்தோடனே அந்த பிரிவை எடுத்தோடனே அந்த பிரிவை மட்டும் தான் படிப்பீங்க. இப்போ லா படிக்கிறீங்க, மெடிக்கல் படிக்கிறீங்கன்னா மெடிக்கல் மட்டும் தான் படிப்பீங்க, எல்லா சப்ஜெக்டும் படிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஞான நிலையில் முதல்ல எந்த சப்ஜெக்ட் எடுப்பீங்க அப்படிங்கிறதுல பக்தியா, யோகமா, இல்லை எல்லாம் கலந்தா அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் முதல்ல அந்த புரிதல் வரணும். புரிதல் வந்தால் மட்டும்தான் அந்த புரிதல் நோக்கி வாழும்போது இல்லறத்துலேயும் உங்கள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எப்போ உடச்சிக்கிட்டு அதுலேருந்து உடச்சிக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு வலிக்குது அப்படின்னாலே நீங்கள் தவறாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த மறைச்சா எப்படி நம்ம ஒரு தப்பு பண்ணுறதுனால தான் மறைக்கும்னு சொல்கிற மாதிரி, ஒரு விஷயம் உங்களுக்கு வலிக்குது. இவ்வளோ டைவர்ஸு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ குடும்ப பிரச்சனை, இவ்வளோ காதல் தோல்வி, இவ்வளோ பெண்கள் துன்பப்படுறது, கணவன் குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறது, இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்யூஸ் ஆகிறது, இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் நடக்கிற கேடுக்கு அனைத்துமே மனிதத்தோட அந்த விளைவு எப்படின்னா நேர்மறையிலேருந்து நேர் சிந்தனையிலேருந்து எதிர் சிந்தனைக்கு பிரியப்பட்டு செஞ்சதுனால தான் இது நடக்குது. அப்போது இது மனிதன் அப்போ வேணும்னே செய்யலையா, அவங்க தெரியாமல் செஞ்சுட்டு கடைசியில் அதை ஏற்றுக்கணும்னு செய்கிறாங்களான்லாம் கிடையாது. இங்கே விழிப்புணர்வோடு தான் தவறே செய்கிறாங்க. அப்போ அப்போ அந்த வழியையும் நீங்கள் விழிப்புணர்வோடு தானே இது பண்ணணும். அப்போ மட்டும் இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறீங்க. தண்ணி அடிக்கிறவனோ, அப்யூஸ் பண்ணுறவனோ, திருடுறவனோ பிரகியோட விழிப்புணர்வோடு திருடுறாங்க. போலீஸ் கூட ஒரு திருடனுக்குள்ள அறிவு இருக்காது, இன்டெலிஜென்ஸ் இருக்காது. ஆனால் இங்கே மனிதர்கள் தவறு இழைக்கும் போது வராத ஒரு 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 உணர்வு, அந்த விளைவில் அந்த தண்டனையின் போது புலம்புறது என்ன, கத்துறது என்ன, கதறது என்ன, இறைவனை திட்டுறது என்ன, என்னையே இப்படி படைச்சேன்னு சொல்கிறது என்ன, இந்த மாதிரி செயல் செஞ்சுட்டு அதோடய விளைவை பார்த்து நம்ம புலம்புறதுனாலையோ ஒரு பயனும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பல்வேறுபட்ட நிலையில் போய் ஞானத்தை தேடி அங்கங்கே அலைஞ்சு கடைசியில் இது ஒன்றும் இல்லை, இது வேஸ்ட்டு, இது சும்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் பரப்பி விட்டு உண்மையாக செய்கிறவங்களுக்கும் இதனால் தடை, அறகுறையாக செய்கிறவங்களும் இதனால் தடை. அப்போ ஜோதிடம் மாதிரி கலைகள்லாம் அழிஞ்சு போனதுக்கு, களரி போன்ற கலைகள்லாம் அழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை சரியாக செய்ய தெரியாமல் தப்பாக செஞ்சு அதையே பரப்பி விட்டதுனால தான். இப்போ இந்த வீடியோவில் பேசும்போது கூட என் அனுபவத்தை தான் பேச முடியும், எனக்கு தெரிஞ்ச அறிவை தான் பேச முடியும்.
இதை கேட்குறவங்களும் இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக அறிவு வச்சு கேட்கலாம், இல்லை இந்த அறிவு இல்லாமல் கேட்கலாம். ஆக மொத்தம் இங்கே எல்லாமே கலந்துக்கட்ட ஒரு மனித வாழ்க்கையில தான் நம்ம வாழ்கிறோம். அனைத்தும் நம்ம தெரிஞ்சுக்க தான் இது முயற்சி பண்ணணும்.